வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆஃபர்லாட் தமிழ் சேனல். இன்னைக்கு மே மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நீங்கள் இன்னைக்கு உங்களுடைய கடைக்கோ, கேண்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, வீட்டுக்கோ, வியாபாரத்துக்கோ அதிகமாக பழங்கள் வாங்க போகிறீங்களா? உங்களுடைய பழங்கள் வாங்குகிற செலவை பாதியாக குறைக்கணும்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இன்னைக்கு பழ மார்க்கெட்டில் விலை அதிகமாக என்னென்ன பழங்கள் இருக்குது, விலை குறைவாக என்னென்ன பழங்கள் இருக்குதுங்கிறத முதல் தெரிஞ்சுக்கோங்க. விலை குறைவான பழங்களை இன்னைக்கு அதிகமாக வாங்கி உங்களுடைய செலவுகளை குறைச்சி லாபத்தை அதிகரிச்சுக்கோங்க. இன்னைக்கு தர்பூசணி கிலோ 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கிர்னி பழம் கிலோ இன்னைக்கு 25 ரூபாய்க்கு கிடைக்குது. பங்கனப்பள்ளி மாம்பழம் கிலோ 110 ரூபா. செந்தூர் மாம்பழம் கிலோ 80 ரூபா. சோப்பாப்பிள் கிலோ 150 ரூபா. கொய்யாப்பழம் கிலோ 50 ரூபா. கருப்பு திராட்சை கிலோ 100 ரூபா. மாதுளம்பழம் கிலோ 150 ரூபா. பப்பாளி பழம் கிலோ 30 ரூபா. சாத்துக்குடி கிலோ இன்னைக்கு 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அன்னாச்சி பழம் கிலோ இன்னைக்கு 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. செவ்வாழைப்பழம் கிலோ இன்னைக்கு 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஆரஞ்சு பழம் கிலோ இன்னைக்கு 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. கிவி ஒரு கிலோ இன்னைக்கு 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. டிராகன் பழம் கிலோ இன்னைக்கு 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பலாப்பழம் கிலோ இன்னைக்கு 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ப்ளம்ஸ் ஒரு கிலோ இன்னைக்கு 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. பேரிக்காய் கிலோ இன்னைக்கு 130 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நேந்திர வாழைப்பழம் கிலோ இன்னைக்கு 50 ரூபா. ஏலக்கி வாழைப்பழம் கிலோ இன்னைக்கு 50 ரூபா. பச்சை ஆப்பிள் கிலோ இன்னைக்கு 180 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பன்னீர் திராட்சை ஒரு கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முலாம்பழம் ஒரு கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மல்கோவா மாம்பழம் கிலோ இன்னைக்கு 160 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஸ்ட்ராபெரி ஒரு பாக்ஸ் 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. அடுத்ததா இன்னைக்கு நம்மளுடைய பழங்கள் வாங்குற செலவை குறைக்கிறதுக்காக விலை குறைவாக கிடைச்சிக்கிட்டு இருக்கிற பழங்களோட லிஸ்ட் என்னென்னு பார்த்துடலாம். இந்த பழங்களை வாங்கி உங்களுடைய செலவுகள் இன்னைக்கு குறைச்சிக்கலாம். இன்னைக்கு இளநீ வந்து ஒன்று 30 ரூபாய்க்கு கிடைக்குது. முலாம்பழம் கிலோ 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பப்பாளி பழம் கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. நேந்திரம் பழம் கிலோ இன்னைக்கு 55 ரூபா. ஏலக்கி வாழைப்பழம் கிலோ 55 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கொய்யாப்பழம் கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாத்துக்குடி கிலோ 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அன்னாச்சி பழம் கிலோ இன்னைக்கு 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஆரஞ்சு பழம் கிலோ 70 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. செந்தூர மாம்பழம் கிலோ இன்னைக்கு 80 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. இந்த 10 வகை பழங்களை உங்களுடைய கடைக்கோ, கேண்டீனுக்கோ, ஹோட்டலுக்கோ, வீட்டுக்கோ அதிகமாக வாங்கி பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் பழங்களை ஏலம் வர்ற இடத்துல லாரியிலேருந்து மூட்டையாக வாங்கினீங்கன்னா நல்ல லாபங்க. பாக்ஸாக எடுத்திங்கன்னா ஒரு பாக்ஸில் 4 கிலோலேருந்து 6 கிலோ வரைக்கும் இருக்கும். வீட்டுக்கு வாங்கினீங்கன்னா 2-3 பேர் சேர்ந்து வாங்கி வீட்டில் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா செலவுகளை குறைக்கலாம். இதே மாதிரி இன்னைக்கு விலைக்குறைவாக கிடச்சிக்கிட்டு இருக்கிற காய்கறிகள் மற்றும் பூக்களோட லிஸ்ட் நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் வீடியோவாக வெளிவருது. சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்னென்ன பொருட்கள் வாங்கினா உங்களுடைய செலவுகளை குறைக்கலாம், லாபத்தை அதிகரிக்கலாம் அப்படின்னு வீட்டில் இருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும். நாளைக்கு பழங்களோட விலை என்னன்னு பார்க்கலாம். நன்றி.